மறுபடியும் ஒரு சீர்தட்டு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுவும் அத்தை சீர் தான் காது குத்து ஃபங்க்ஷனுக்கு. என்ன ஒரே சீராக எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, மே மாதம் ஆரம்பித்த ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுங்கிற மாதிரி போய்க்கிட்டே இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி இந்த வருஷம் ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணியே டயர்ட் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தடவை சீர்தட்டு கான்செப்ட் வந்து கல்வியா செல்வமா வீரமா. கல்விக்கு வழக்கம் போல் ஸ்டேஷ்னரி வச்சாச்சு. ஸ்டேஷ்னரி எப்போ ஒரே மாதிரி வைக்க வேணான்ட்டு இந்த தடவை அந்த நோட் புக் மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக பாப்பாவோட ஃபேஸ் போட்டு ரெடி பண்ணிட்டோம். மற்ற ஐட்டம்லாம் அதே தான். செல்வம்க்கு இந்த மாதிரி ரூபா நோட்டு வச்சுட்டு 50 இருக்கலாம், 100 இருக்கலாம், 500 கூட வச்சிருக்கலாம். அது அவங்கவுங்க பட்ஜெட்டை பொறுத்தது. இதெல்லாம் நடுவில் உண்டியில் வச்சாச்சு. செல்வம் தட்டு ரெடி. நெக்ஸ்ட்டு வீரம். ஏற்கனவே இன்னொரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காது குத்துக்கு இதே கான்செப்ட் நான் பண்ணேன். ஆனால் அப்போ வீரம்க்கு என்ன வைக்கிறதுன்னு அப்போ என்னோட அறிவு வேலை செய்யலை. ஆனால் இந்த தடவை நம்ம அறிவு கொஞ்சம் பயங்கரமாக வேலை செஞ்சு வீரம்க்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நல்லா குழந்தை புஜிட்டிக்காக வளரணும் அப்படிங்கிறதுக்காக நார்மலாக எல்லோரும் நட்ஸு பாதாம் முந்திரி வைப்பாங்க. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒன்று கொடுக்கலாம் அப்படின்ட்டு மக்கானா, அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சுருக்கோம். பாடி மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்த்தாது, மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளோட கோல்ஸை வந்து என்றைக்குமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை புக்கு. ஏன் நம்ம ட்ரீம்ஸை நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி புக்கு. அதனால் வீரமில் இதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இன்னொன்று கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக டம்பிள்ஸ் வாங்கலாம்னு நினச்சேன், பட் யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரில. அதனால் சின்ன பொண்ணுங்கிறனால ஸ்கிப்பிங் ரோப் வாங்கி வச்சுருக்கேன். டிஃபால்ட்டான தட்டு எல்லாமே அதே மாதிரி தான். இந்த தடவை ப்ரௌனிக்கு பதிலாக கப் கேக் மட்டும் வச்சுருக்கோம். இந்த கான்செப்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.